அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் குர்பானியின் சிறப்பை பற்றி சில ஹதீஸ்களையும் எவ்வாறு குர்பானி கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுப்பது சிறப்பு, குர்பானியும் மார்க்க சட்ட மேதைகளும், உலுஹியா என்றால் என்ன, குர்பானியின் நேரம், குர்பானி கொடுப்பதற்குரிய சிறந்த பிராணி, குர்பானி வாஜிபாவதற்குள்ள நிபந்தனைகள். பெண்களே, உங்களுக்கும் தான் எந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம், எதை கொடுக்கக்கூடாது, குர்பானி பிராணி வாங்கிய பிறகு குறை ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும், குர்பானி கொடுக்காவிட்டால் என்ன கிடைக்கும், அனுமதியின் அவசியம், குர்பானியின் முஸ்தஹபுகள், குர்பானியின் மக்ரூஹ்கள், எவ்வாறு குர்பானி கொடுக்கப்பட வேண்டும், குர்பானியுடைய தோலை என்ன செய்ய வேண்டும், மேலும் சில சட்ட விதிகள், இவை போன்ற பல்வேறு தலைப்புகளில் இந்த பயானை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹஸ்ரத் ஜெயித் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு தடவை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குர்பானி என்றால் என்ன என்று வினவினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் தந்தை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்று பதிலளித்தார்கள். அதற்கு சஹாபாக்கள், அதை செய்வதால் நமக்கு என்ன பலன் என்று மீண்டும் கேட்டார்கள். ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று நாயகம் அவர்கள் பதில் கூறினார்கள். தும்பை ஆட்டை குர்பானி கொடுத்தால் என்று சஹாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள். அப்பொழுது ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே பதிலை திரும்பவும் கூறினார்கள். நூல் அஹ்மத் இப்னு மாசா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நன்மை! குர்பானி கடமை இல்லாதவர்கள் கூட இவ்வளவு நன்மையை பார்த்து பின்வாங்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடம் மதினாவில் வாழ்ந்து ஒவ்வொரு வருடத்திலும் குர்பானி கொடுத்து வந்தார்கள். ஹசரத் ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒருவர் நல்ல எண்ணத்தோடு நன்மையை கருதி குர்பானி கொடுத்தால் அந்த மனிதர் நரகத்திலிருந்து விடுதலை பெற அந்த குர்பானி காரணமாக இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கின்றார்கள். நூல் தப்ரானி. ஹஸ்ரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செம்மறி ஆட்டை குர்பானி கொடுத்த பின் இன்னொரு ஆட்டை குர்பானி கொடுத்து, இந்த குர்பானி என் உம்மத்தில் என்னை ஈமான் கொண்டு உண்மைப்படுத்தியவர்களுக்கு ஆகும் என்று கூறினார்கள் என்று அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தினர்களையும் அதன் நன்மையில் சேர்த்து கொண்டார்கள். அதற்காக எல்லோருடைய பொறுப்புகளிலிருந்தும் குர்பானி கொடுப்பது நீங்கிவிட்டது என்று அர்த்தமல்ல. ஒரு ஹதீஸில் குர்பானியின் முதல் சொட்டு இரத்தத்தில் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. மேலும் கியாமத்துடைய நாளில் குர்பானி பிராணியை இரத்தம், இறைச்சி ஆகியவற்றோடு 70 மடங்கு அதிகமாக்கி அமல்களை நிற்கக்கூடிய தராசில் வைத்து நிறுத்தி வைக்கப்படும் என்று வந்துள்ளது. கன்சுல் உம்மால். ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளை பலம் வாய்ந்ததாக நல்ல இரைகளை போட்டு வளர்த்து வாருங்கள். ஏனென்றால் அவைகள் உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடப்பதற்கு வாகனமாக பயன்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவித்துள்ளார்கள். கன்சுல் உம்மால்.
உலமாக்கள் வாகனமாக்கப்படும் என்பதில் 2 கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். முதல் கருத்து, பிராணிகள் அவைகளாகவே வாகனமாக ஆகிவிடும். ஒரு மனிதர் பல பிராணிகளை குர்பானி கொடுத்திருந்தால் அவைகளெல்லாம் சேர்ந்து நல்ல சக்தி வாய்ந்த வாகனமாக ஆகிவிடும். அல்லது ஒவ்வொரு தொலை தூரத்திற்கும் ஒவ்வொரு வாகனமாக சவாரி செய்வார்கள். இரண்டாவது கருத்து, குர்பானி கொடுப்பதால் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பது அந்த பிராணியின் மீது இருந்து கடப்பது போல லேசாக ஆகிவிடும். ஹயாத்துல் முஸ்லிமீன் துர்ருல் முக்தாரின் ஓரக்குறிப்பில் 10 திர்ஹம் கொடுத்து குர்பானி பிராணி வாங்குவது 1000 திர்ஹம்களை எளியவர்களுக்கு கொடுப்பதை விட சிறந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. குர்பானி கொடுப்பதே சிறப்பு. இந்த நாட்களில் குர்பானி கொடுப்பது அதன் விலையை சதகா கொடுப்பதை விட சிறந்தது. ஏனென்றால் இந்த நாட்களில் அவர் குர்பானி கொடுத்தால் அல்லது வாஜிபோ சுன்னத்தோ நிறைவேற்றி விடுகிறது. ஆனால் விலையை சதகா கொடுப்பது நஃபிலாகும், நிறைவேறாது. குர்பானி கொடுக்கும் நாட்களில் குர்பானி கொடுப்பதை விட வேறொரு காரியம் அதற்கு இணையானது இல்லை. ஒரு மனிதர் குர்பானி பிராணியோ அதன் விலையோ அந்த நாட்களில் சதகா கொடுத்தால் அவரது குர்பானி நிறைவேறாது. ஆலம்கீரி. குர்பானியும் மார்க்க சட்ட மேதைகளும். குர்பானி செய்வது ஷரியத் சட்டம். வணக்கம் என்பதில் யாருக்கும் அபிப்பிராய பேதம் கிடையாது. குர்பானி கொடுப்பதற்கு குர்ஆன் ஹதீஸ்களிலிருந்து ஆதாரம் கிடைப்பது போல உம்மத்தார்களுடைய ஏகோபித்த முடிவும் ஆதாரமாகும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்பானி கொடுப்பது வாஜிபுக்கு சமமான சுன்னத் முஅக்கதா என்றும், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் வாஜிபு என்றும், ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சக்தி இருந்தும் குர்பானி கொடுக்காதது மக்ரூஹ் எனவும் மற்றொரு ரிவாயத்தின்படி வாஜிபு என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருள் உள்ளவர்கள் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாகும். அவ்வாறு வசதி இல்லாதவர்கள் மீது குர்பானி கொடுப்பது முஸ்தஹபாகும். உல்ஹியா என்றால் என்ன? உலுஹியா என பெயர் வர காரணம் லுஹா பொழுது உயரும் நேரத்தில் கொடுப்பதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆனால் மார்க்கத்தில் ஒரு குறிப்பான மிருகத்தை குறிப்பான நாளில் நிபந்தனைகள் காரணங்கள் நிறைவேறியிருக்கும் நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அறுப்பதற்கு உலுஹியா என்று கூறப்படும். குறிப்பான மிருகம் என்றால் பசு, காளை, செம்மறியாடு, வெள்ளாடு, ஒட்டகம் ஆகியவைகள் ஆகும். குறிப்பான வயது என்றால் ஒட்டகம் 5 வருடம், பசு, காளை, எருமை 2 வருடங்கள், ஆட்டு இனமாக இருந்தால் 1 வருடமாக இருக்க வேண்டும். 6 மாத குட்டியா? 1 வருடம் பூர்த்தியானதை போன்றுள்ள 6 மாத ஆட்டை 1 வருடம் பூர்த்தியான ஆடுகளோடு நிறுத்தி பார்த்தால் குறைந்த வயதுள்ளதாக வித்தியாசம் தெரியாவிட்டால் அதை குர்பானி கொடுக்கலாம். விற்பவனுடைய பேச்சை நம்பலாமா? பிராணிகளை விற்பவன் ஒரு பிராணி அது அறுப்பதற்கு வயது தகுதியானது என்று கூறுகிறான். அந்த பிராணியின் வெளித்தோற்றம் அவன் கூறுவதை பொய்யாக்காமல் இருந்தால் அவன் பேச்சை நம்பலாம். முஃப்த் முஹம்மது சஃபி. ஏமாறியது. 2 பல் வேண்டும். ஆடு 1 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். பல் முளைத்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி. பிராணி விற்றவன் ஏமாற்றிவிடக்கூடாது என்பதற்காக 2 பல் முளைத்திருக்க வேண்டும் என்று நிபந்தனையிடப்பட்டுள்ளது. குர்பானியுடைய நாட்கள். குர்பானி யோமன் நஹர் துல்ஹஜ் பிறையின் 10ஆம் தேதி காலையிலிருந்து 12ஆம் தேதி சூரியன் மறைவதற்குள் வாஜிபாக ஆகிவிடும். இந்த 3 நாட்களில் முதல் நாளே சிறந்த நாளாகும். அதற்கு பிறகு 11ஆம் 12ஆம் தேதிகளில் கொடுத்தால் நன்மை குறைவாக கிடைக்கும். இவ்விஷயத்தை நல்ல விதமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது குர்பானி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடித்தான் கொடுக்கப்படுகிறது. அதற்குரிய சிறந்த நாள் முதல் நாளாகும். ஆனால் இன்று அதிகமான பேர்கள் அவர்களது சகோதரன் தந்தையின் குர்பானியை அறுத்து அதன் கரியை தின்றுவிட்டு நாளை நமது குர்பானியை அறுத்து புது கரியாக புசிப்போம் என்று எண்ணி அவ்வாறு செய்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய நன்மையை விட்டு நிராசையாக படுகிறார்கள் என எண்ணி பார்ப்பதில்லை. மேலும் புது கறி புசிக்கும் எண்ணத்தில் குர்பானியுடைய நோக்கத்தை தவறவிட்டு விடுவார்கள் போலிருக்கின்றது. குர்பானியுடைய நேரம். குர்பானி கொடுப்பதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை குர்பானி கொடுக்கும் இடமே அன்றி குர்பானி கொடுப்பவர்கள் இருக்கும் இடமல்ல. அதாவது குர்பானி பிராணி கிராமத்திலும் குர்பானி கொடுப்பவர்கள் பட்டணத்திலும் இருந்தால் பொழுது உதயமாகும் பொழுது குர்பானி கொடுப்பது கூடும். குர்பானி பிராணி பட்டணத்திலும் குர்பானி கொடுப்பவர்கள் கிராமத்திலும் இருந்தால் பெருநாள் தொழுகை வரை குர்பானி கொடுக்கக்கூடாது. பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு குர்பானியின் ஆரம்ப நேரமாகிறது தொழுகை முடிந்த பிறகு அல்லது தொழுகையின் நேரம் முடிந்த பிறகு ஆகும்.
பட்டணத்தில் உள்ளவர்கள் ஏதோ முக்கிய காரணத்தினாலோ அல்லது காரணமின்றியோ தொழுகவில்லை என்றால் 11, 12ஆம் தேதிகளில் பெருநாள் தொழுகைக்கு முன் குர்பானி கொடுத்தால் கூடும். ஏனென்றால் 11, 12 தேதிகளில் நிறைவேற்றப்படும் தொழுகை கலாவாகத்தான் நிறைவேறும், அதாவாக இல்லை. கிராமத்தில் உள்ளவர்களுக்கு சுபோ சாதிகிலிருந்து குர்பானி நேரம் ஆகும். கிராமவாசி ஒருவர் பெருநாள் தொழுகைக்காக பட்டணத்திற்கு வரும்பொழுது தனது குடும்பத்தாரிடம் குர்பானி கொடுத்து விடுங்கள் என்று கூறி வந்தால் குடும்பத்தினர்கள் ஃபஜ்ர் நேரம் உதயமான பிறகு குர்பானி கொடுத்து விடலாம். ஆலம்கீர் குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களில் இன்று துல்ஹஜ் 12 அல்லது 13 என்ற சந்தேகம் வந்துவிட்டால் 3வது நாள் வரை குர்பானி கொடுப்பதை பிற்படுத்தாமல் இருப்பது முஸ்தஹபாகும். அப்படி பிற்படுத்திவிட்டால் எல்லா கறியையும் சதகா கொடுத்து விட வேண்டும். அறுக்கப்பட்ட பிராணியை அறுத்த நிலையில் அதன் விலையையும் பிராணியின் உயிரோடுள்ள விலையையும் கணக்கிட்டு இரண்டிலும் உள்ள வித்தியாச விலையை சதகா கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் குர்பானி நேரம் தவறி கொடுத்திருப்பதாலும் அந்த மனிதர் அவர் மீது கடமையானதை நிறைவேற்றவராக ஆகமாட்டார். 12ஆம் தேதி சூரியன் மறைந்த பிறகு குர்பானி கொடுத்தாலும் கூடாது. குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களில் இரவிலோ பகலிலோ கொடுத்தாலும் கூடும். ஆனால் இரவு வேளையில் கொடுப்பது மக்ரூஹ் ஆகும். ஆலம்கீர் குர்பானி கொடுப்பதற்கு சிறந்த பிராணி இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி மற்ற எல்லா உலமாக்களின் யோகோவித்த முடிவுப்படி குர்பானி கொடுப்பதற்கு ஒட்டகம்தான் சிறந்த பிராணி. அடுத்தது பசு, அடுத்தது ஆடு என்று நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி முஸ்லீம் ஷரீஃபின் விரிவுரையில் கூறியிருக்கின்றார்கள். முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது குன்யத்து தாலிபீன் என்ற நூலில் குர்பானி கொடுப்பதற்கு ஒட்டகம் சிறந்த பிராணி, பிறகு பசு, அடுத்தது ஆடு என்று கூறியிருக்கின்றார்கள். ஆண் ஆடு பெண் ஆடு இரண்டின் விலையும் சமமானதாக இருந்தால் கடாயை விட ஆடு சிறந்ததாகும். பெண் ஒட்டகை பசு இந்த இரண்டும் ஆண் ஒட்டகை காளை இந்த இரண்டையும் விட சிறந்ததாகும். குர்பானி வாஜிபாவதின் நிபந்தனைகள்: எல்லா தேவைகளை விட்டு நீங்கியவர்களாக இருக்க வேண்டும். சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிபானவர்கள் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாகும். ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு வசதி இருக்க வேண்டும் என்று நிபந்தனை இல்லை. எவரிடத்தில் 7.5 தோலா தங்கம், 82.5 கிராம் அல்லது 52 தோலா வெள்ளி, 612 கிராம் 350 மில்லி கிராம் இருந்தால் அவர் மீது சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிபாகும். அல்லது இந்த மதிப்புள்ள எல்லா தேவைகளை விட்டு அப்பாற்பட்டுள்ள சாமான், வீடு, வாகனம், தொழில் கருவிகள், உடுத்தக்கூடிய துணிகள் ஆகியவைகள் அல்லாதவைகள் இருந்தால் அவர் மீது வாஜிபாகும் குர்பானி வாஜிபாகும். மேலும் சதகத்துல் ஃபித்ர் வாஜிபாகக்கூடிய பொருளின் அளவில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. வளர்ச்சி இல்லாத பொருளாகவும் எல்லா தேவைகளை விட்டு அப்பாற்பட்டதாகவும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய பொருள் இருந்தால் அவர் மீது குர்பானி வாஜிபாகும். மேலும் அந்த பொருள் வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இல்லை. ஆகவேதான் குர்பானியின் நாட்களில் கடைசி நேரத்தில் குர்பானி கொடுக்கும் அளவு வசதி பெற்றாலும் அவர் மீது வாஜிபாகும். பெண்களே உங்களுக்கும் தான். பெண்கள் அவர்கள் தாய் வீட்டிலிருந்து கணவன் வீட்டிற்கு கொண்டு வரும் சாமான்கள் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமானதாகும். அதற்கு ஆதாரம் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. தலாக் போன்றவைகள் நிகழ்ந்தால் அவள் தனது புகுந்த வீட்டிலிருந்து பிறந்தகத்திற்கு போகும்பொழுது எல்லா சாமான்களையும் அள்ளிக்கொண்டே போவாள். மேலும் சாமான்களில் அதிகமானவைகள் எப்போதாவது புழக்கத்தில் இருக்கின்றது. உதாரணமாக பெரிய பெரிய பாத்திரங்கள், பித்தளை, ஈய பாத்திரங்கள் இவைகளின் விலைகள் இக்காலத்திற்கு வெள்ளிக்கு நிகராக தங்கத்தை கணித்து சமமாக இருக்கின்றது. அந்த சாமான்கள் 52.5 தோலா வெள்ளிக்கு சமமாக இருந்தால் அந்த பெண் மீதும் குர்பானி வாஜிபாகும். ஒருவரிடத்தில் தங்கம் வெள்ளி கொஞ்சம் இருந்து அந்த இரண்டையும் சேர்த்து பார்த்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவின் எட்டுமே ஆனால் அவர் மீது குர்பானி வாஜிபாகும். ஒருவரிடத்தில் கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் பணம் இருந்து அவைகளை பணமாக்கினால் வெள்ளியின் அளவை எட்டினால் அவர் மீது குர்பானி வாஜிபாகும். அலங்கார பொருட்களின் விலைகள் வெள்ளியின் அளவை எட்டினால் அவர் மீது குர்பானி வாஜிபாகும். பருவ வயது எய்யாத பணக்காரனுக்காக அவனுடைய தகப்பனார் குர்பானி கொடுப்பது வாஜிபில்லை. மனைவிக்காக பணக்கார கணவன் குர்பானி கொடுப்பது வாஜிபில்லை. குர்பானி தன் மீதுதான் வாஜிபு, தன் குழந்தைகள் மீது வாஜிபு இல்லை.
இரண்டாவது நிபந்தனை முஸ்லீமாக இருக்க வேண்டும். காஃபிர் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபில்லை. ஆரம்பத்திலேயே முஸ்லீமாக இருப்பது அவசியம் இல்லை. கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை தழுவி குர்பானி கொடுக்கக்கூடிய அளவு வசதி இருந்தால் அவர் மீது வாஜிபாகும். மூன்றாவது நிபந்தனை சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும். அடிமையாக இருந்தால் குர்பானி கடமை ஆகாது. ஆணோ பெண்ணோ என்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசதியுள்ள பெண் மீதும் குர்பானி வாஜிபாகும். நான்காவது நிபந்தனை முக்கியமாக இருக்க வேண்டும். பயணத்தில் உள்ளவர்கள் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபில்லை. கடைசி வரை ஊரில் இருக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை. ஆரம்ப நேரத்தில் பிரயாணத்திலிருந்து கடைசி நேரத்தில் ஊருக்கு வந்துவிட்டால் அவர் மீது குர்பானி வாஜிபாகும். ஆரம்ப நேரத்தில் ஊரில் இருந்து பிறகு பிரயாணம் செய்து கடைசி நேரத்தில் ஊருக்கு வந்துவிட்டார். குர்பானி பிராணி வாங்கும் முன் பிரயாணம் செய்திருந்தால் அவர் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாகும். குர்பானிக்காக பிராணி வாங்கிவிட்டு பிறகு பிரயாணம் செய்தால் பிராணியை விற்றுவிட்டு குர்பானி செய்யாமல் இருக்கலாம். மேலும் சில பெரியவர்கள் வசதி ஏழ்மை இரண்டின் வித்தியாசத்தையும் பிரித்து கூறுகிறார்கள். அதாவது பிராணி வாங்கிய பிறகு பிரயாணத்தில் போனவர்கள் வசதியுள்ளவர்களாக இருந்தால் அந்த குர்பானிக்காக வாங்கிய பிராணியை விற்றுவிட்டு குர்பானி செய்யாமல் இருக்கலாம். ஏழையாக இருந்தால் அவர் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாக ஆகிவிடும். ஆலம்கீரி. குர்பானியின் கடமை. குர்பானிக்கு தகுதியான பிராணியை ஐயாமுல் சஹர் குர்பானிக்குரிய நாளில் அறுக்க வேண்டும். அதாவது பக்ரீத் பெருநாளன்று அறுக்க வேண்டும். குர்பானி வாஜிபானவர்கள் குர்பானி பிராணியை உயிரோடு சதகா கொடுத்தால் வாஜிபு நிறைவேறாது. ஏனென்றால் குர்பானியின் கடமை அறுப்பதுதான், சதகா இல்லை. குர்பானியின் காரணம் அதன் நேரமாக யௌமன் நஹர் துல்ஹஜ் 10ஆம் நாள் வருவதாகும். ஏழையின் மீது எப்பொழுது குர்பானி வாஜிபு? ஏழை ஒருவன் மீது குர்பானி நியத்தோடு குர்பானியின் நாட்களில் பிராணி வாங்கிவிட்டால் அதை அறுப்பது வாஜிபாகும். அதை மாற்றவோ விற்கவோ முடியாது. குர்பானியுடைய நாட்கள் வருவதற்கு முன் ஒரு குர்பானி பிராணியை வாங்கினால் அதைத்தான் அறுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏழை பணக்காரன் இருவரும் மாற்றிக்கொள்ளலாம். நியத்தின்றி வாங்கிவிட்டீர்களா? குர்பானியின் நியத்தின்றி பிராணியை வாங்கிய பிறகு நியத் செய்து கொண்டால் குர்பானிக்காக அது ஆகாது. அதை விற்பது கூடும். ஆனால் நியத்தின்றி வாங்கி நாவினால் கூறி வாஜிபாக்கி கொண்டால் அது குர்பானிக்காகவே ஆகிவிடும். வித்தியாசத்தை சதகா செய்ய வேண்டும். ஒருவர் குர்பானிக்காக ஆடு வாங்கி நாவினால் அதை வாஜிபாக்கி கொண்டால் பிறகு வேறொரு ஆட்டை வாங்கினால் முதல் ஆட்டினை விற்றுவிடலாம். ஆனால் இரண்டாவது ஆடு முதல் ஆட்டை விட விலை குறைவானதாக இருந்தால் எந்த அளவு விலை வித்தியாசமானதோ அதை சதகா கொடுத்து விட வேண்டும். ஆலம்கிரி. 2 குர்பானி செய்க. ஒரு ஏழை ஆரம்ப நேரத்தில் குர்பானி கொடுத்தார், பிறகு பணக்காரராக ஆகிவிட்டார். அவர் மீது மற்றொரு குர்பானி வாஜிபாகிவிடும். எதன் குர்பானி கூடும்? பசு, காளை, ஆண் பெண் எருமை, பெண் ஒட்டகை, ஆடு, செம்மறியாடு, வெள்ளாடு ஆகியவைகள் அவர்களுடைய குர்பானி கூடும். இது அல்லாதவர்களுடைய குர்பானி கூடாது. பசு, எருமை, ஒட்டகை இவைகளை 7 பங்காக குர்பானி சேர்த்து கொடுக்க வேண்டும். அதில் எவருடைய பங்கும் 7இல் 1 பங்கை விட குறைவாக இருக்கக்கூடாது. எல்லோருடைய நியத்தும் குர்பானி அல்லது அகீகாவாக இருக்க வேண்டும். இறைச்சியை உண்ணுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. ஹிதாயா. 7 பங்கை விட குறைவாக பங்கு வேண்டுபவர்கள் ஒரு பெரிய மிருகத்தின் குர்பானியுடைய கூட்டு சேர்வது கூடும். ஆனால் எல்லோருடைய பங்கும் 7இல் 1ஆகவோ அல்லது அதைவிட அதிகமானதாகவோ இருக்க வேண்டும். குர்பானியில் கூட்டு சேர்ந்தவர்கள் நிறுத்து கரியை பங்கு வைத்து கொள்ள வேண்டும். தோராயமாக மதிப்பிட்டு பங்கிட்டு வைத்து கொள்ளக்கூடாது. யாராவது கரியோடு தோலையோ காளையோ எடுத்துக்கொண்டால் நிறுவையில் சமமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதைப்போல ஒவ்வொரு பங்கிலும் கொஞ்சம் கால் கொஞ்சம் தோல் இருந்தாலும் நிறுவை சரியாக இருக்க வேண்டும் என்றில்லை. எவை குர்பானி கொடுக்கலாம்? மலட்டு பிராணியை குர்பானி கொடுப்பது கூடும். ஒரு பிராணியின் காது பிறப்பிலேயே சிறியதாக இருந்தால் அதை குர்பானி கொடுப்பது கூடும். 3இல் 1 பங்கு அல்லது அதைவிட குறைவான உறுப்பு போயிருந்தால் அதை குர்பானி கொடுப்பது கூடும். ஒரு பிராணிக்கு பல் இல்லை, ஆனால் இறை மேய்கிறதென்றால் அதை குர்பானி கொடுப்பது கூடும். ஒருவர் அல்லாஹ்விற்காக ஆட்டை குர்பானி கொடுக்க நியத்து செய்து கொண்டு ஒட்டகையையோ அல்லது பசுவையோ கொடுத்தால் கூடும். கொம்பில்லாத அல்லது தீயால் கொம்பு தீய்க்கப்பட்ட பிராணி, எந்த நோயுமில்லாமல் பால் கறக்காத பிராணி, குட்டியுள்ள பிராணி இவைகளை குர்பானி கொடுப்பது கூடும். கண் கோணலான பிராணி அல்லது வாங்கும் பொழுது மெலிந்திருந்து பிறகு பருத்து பிராணியை குர்பானி கொடுப்பது கூடும்.
பிராணியை அபகரித்து குர்பானி கொடுக்கக்கூடாது. அதனால் அதனுடைய கிரயத்தை உரியவன் பெற்றுக்கொண்டால் குர்பானி கொடுப்பது கூடும். அபகரித்த குற்றத்திற்காக அவன் ஆளாகுவான். சென்ற வருட பெருநாளன்று பிறந்த ஆட்டுக்குட்டியை இந்த வருட பெருநாளின் மறுநாள் குர்பானி கொடுப்பது கூடும். ஆனால் பேணுதலுக்காக வேறொரு ஆட்டை கொடுக்க வேண்டும். குர்பானியுடைய நியத்தோடு வாங்கிய ஆட்டை நியத்தில்லாமல் குர்பானி கொடுக்கலாம். காயடித்த பிராணியை குர்பானி கொடுப்பது கூடும். சொறி பிடித்து கொளுத்த பிராணி கூடும். மெலிந்திருந்தால் கூடாது. பிராணி 3 காலோடு 4வது காலை ஊன்றி நடந்தால் கொடுப்பது கூடும். அசுத்தம் தீனி 2ஐயும் தின்னக்கூடிய பிராணியை கொடுப்பது கூடும். புண் கட்டி உள்ள பிராணிகளையும் கிழட்டுத்தனத்தின் காரணத்தால் குட்டி போடாத பிராணியையும் குர்பானி கொடுக்கலாம். கர்ப்பம் உள்ள பிராணியை குர்பானி கொடுக்கலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டி உயிரோடு வெளியே வந்தால் அதையும் அறுத்துவிட வேண்டும். அதையும் சாப்பிடலாம். செத்து வெளிவந்தால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்துப்படி சாப்பிடக்கூடாது. பிராணி வாங்கியவன் வசதியுள்ளவனாக இருந்தால் அந்த கர்ப்பமுற்ற பிராணியை வைத்து வேறொன்று அறுப்பது கூடும். சாமி என்ற கிதாபில் அண்மையில் குட்டி போடக்கூடிய நிலையில் உள்ள பிராணியை அறுப்பது மக்ரூஹ் என்று எழுதப்பட்டுள்ளது. அறுக்கப்படும் முன் குட்டி போட்டால் குட்டியையும் சேர்த்து அறுத்துவிட வேண்டும். ஆனால் அதை அறுக்காமல் அப்படியே யாருக்காவது கொடுத்துவிட வேண்டும் என்கின்றார்கள். 2 சாட்சிகளோடு இமாம் பெருநாளை உறுதிப்படுத்தியிருந்தார். பெருநாள் தொழுகை குர்பானி எல்லாம் முடிந்த பிறகு அந்த நாள் அரஃபா தினம் என்று தெரிய வந்தால் அந்த தொழுகையும் குர்பானியும் போதுமானதாகும். ஏனென்றால் யாரும் தவறில் இருந்து தப்ப முடியாது. ஒருவர் ஒரு பிராணியை பங்கு சேர்த்து கொள்ளலாம் என எண்ணி 100 ரூபாய்க்கு வாங்கினார். மற்றவர் பங்கு சேர வந்தார். அவரிடத்தில் பங்கிற்கு 100 ரூபாய் கொடுத்தால் பங்கு சேரலாம் என்று கூறினால் அதுவும் கூடும். முஃப்தி மஹமூத் சாஹிப். எதன் குர்பானி கூடாது? பால் மடு அருந்த பிராணி குர்பானி கூடாது. ஆலம்கிரி. மெலிந்த எலும்புகள் மூளையில்லாத பிராணியின் குர்பானி கூடாது. ஆண்குறி பெண்குறி 2ம் உள்ள பிராணியினுடைய குர்பானி கூடாது. குருடு ஒற்றைக்கண் ஏதாவது உறுப்பு 3இல் 1 பங்கை விட அதிகம் போன பிராணியின் குர்பானி கூடாது. ஒட்டகை பசு காளை எருமை ஆகியவற்றின் பங்கில் யாரேனும் ஒருவரின் பங்கு 7இல் 1 பங்கை விட குறைவானதாக இருந்தால் அந்த எல்லோரின் குர்பானியும் கூடாது. அப்போது எவரின் பங்கு 7இல் 1 பங்காக இருக்கிறதோ அவரின் குர்பானியும் கூடாது. ஃபாய்தா. நல்ல விதமாக கவனிக்க வேண்டும். அதிகமான இடங்களில் வீட்டில் உள்ள எல்லோருக்காகவும் ஒரே ஒரு ஆடு குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி யாருக்காகவும் கூடாது. பிறப்பிலேயே ஒரு காது உள்ள பிராணியினுடைய குர்பானி கூடாது. பால் காம்பின் நுனி அருந்த பிராணியின் குர்பானி கூடாது. குர்பானி பிராணி வாங்கும் பொழுது கூட்டு சேரும் நியத்து இருந்தால் கூட்டு சேர்ந்து கொள்ள வேண்டும். வசதி உள்ளவர்கள் நியத்தின்றி கூட்டு சேர்வது கூடும். ஏழை நியத்தின்றி கூட்டு சேர்வது கூடாது. படிப்பினை. ஏழை கூட்டு சேர்ந்தால் கூட்டாளிகளின் குர்பானி கூடிவிடும். ஆனால் ஏழை கூட்டாளிகளுடைய பங்குக்கு பொறுப்பாவான். அதாவது ஏழையின் பொறுப்பில் வந்த கூட்டாளிகள் பங்கை குர்பானியின் நாட்களாக இருந்தால் ஏழை குர்பானி கொடுத்துவிட வேண்டும். மற்ற நாட்களாக இருந்தால் அந்த விலையை சதகா கொடுத்துவிட வேண்டும். முஃப்தி ஷயீத் அஹ்மத் சாஹிப். அறுப்பிடம் வரையிலும் நடக்க இயலாத நொண்டி பிராணியுடைய குர்பானி கூடாது. பிறப்பிலேயே காதில்லாத பிராணியின் குர்பானி கூடாது. மூக்கு அறுபட்ட பிராணியினுடைய குர்பானி கூடாது. வேரோடு கொம்பு வெளிவந்து விட்ட பிராணியின் குர்பானி கூடாது. வைத்தியம் செய்ததினால் பால் வருவது நின்றுவிட்ட பிராணியின் குர்பானி கூடாது. அமானத் ஆட்டின் குர்பானி கூடாது. அதன் உரிமையாளருக்கு அதன் கிரயத்தை கொடுத்திருந்தாலும் சரியே. நோய் வெளியே தெரியும் அளவுக்கு பிராணியினுடைய குர்பானி கூடாது. 7வது கூட்டாளி காஃபிராகவோ கறி தின்னக்கூடிய நோக்கத்தோடு மட்டும் சேர்ந்திருக்கப்பட்டால் யாருடைய குர்பானியும் கூடாது. குர்பானி கொடுக்க நியத் உள்ளவர்கள் அறுக்க தெரியாத காரணத்தினால் தனது கையை கசாப்புக்காரனின் கை மீது வைத்து அறுக்கும் பொழுது இருவரும் பிஸ்மில்லாஹ் என்று கூற வேண்டும். ஒருவர் மட்டும் கூறி மற்றவர் கூறாமல் இருந்தால் அந்த அறுப்பு ஹராமாக ஆகிவிடும். முஃப்தி ஹாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குர்பானி பிராணி வாங்கிய பிறகு குறை ஏற்பட்டுவிட்டால் குர்பானி பிராணி வாங்கிய பிறகு அதில் குறை ஏற்பட்டுவிட்டால் அதன் வசதி உள்ளவர்களாக இருந்தால் வேறொரு பிராணியையும், ஏழையாக இருந்தால் அந்த பிராணியையே அறுத்து கொடுத்து விட வேண்டும். ஆலம்கீரி. குர்பானியை அறுப்பதற்காக கீழே கிடத்தும்போது அதன் உடலில் அடிபட்டுவிட்டால் குர்பானி கூடிவிடும். ஏனென்றால் அதில் ஏற்பட்ட குறை அறுக்கும் பொழுது ஏற்பட்ட குறை ஆனதால் கூடிவிடும். குர்பானி பிராணி இறந்துவிட்டால் வசதியுள்ளவர்கள் வேறு வாங்கி அறுப்பது கடமையாகும். ஏழையின் மீது அவசியமில்லை.
ஒரு குர்பானி பிராணி காணாமலோ அல்லது திருடு போய்விட்டது. வேறொரு பிராணி வாங்கினார். அப்பொழுது முதல் பிராணி கிடைத்துவிட்டால் வசதியுள்ளவர்கள் இரண்டையும் அறுப்பது நல்லது. ஆனால் ஒன்றை மட்டும் மறுத்தால் அதன் விலை அறுக்கப்படாததை விட குறைவாக இருந்தால் அதிகமான தொகை ஏழை எளியவர்களுக்கு ஹதியா கொடுத்துவிட வேண்டும். ஏழையாக இருந்தால் இரண்டையும் அறுப்பது அவசியமாகும். அனுமதியின் அவசியம். பொதுவாக வீட்டின் பெரியவர் தனது வீட்டில் உள்ளவர்கள் அனைவர்களுக்காகவும் குர்பானி கொடுக்கிறார். இது சந்தோஷத்திற்குரிய விஷயம். ஆனால் அவரிடம் அனுமதி வாங்குவதில்லை. இது ஒரு குறையாகும். மேலும் பெண்கள் குழந்தைகளிடத்தில் அனுமதி கேட்பதை கௌரவ குறைவாக கருதுகிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது அனுமதியின்றி நஃபிலான குர்பானி கொடுப்பது கூடும். வாஜிபாக இருந்தால் அனுமதியின்றி கூடாது. குர்பானி அவரது பங்கிலும் சேராது. ஆலம்கிரி. 7 பங்குதாரரில் ஒருவர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுதாரர்களின் அனுமதியோடு குர்பானி கொடுத்தால் எல்லோருடைய குர்பானியும் கூடிவிடும். இல்லாவிட்டால் யாருடைய குர்பானியும் கூடாது. ஒருவருக்கு பிராணியை காண்பிக்காமலும் அதன் விலையை கூறாமலும் தனக்காக அவரை வக்கீலாக நியமித்து குர்பானி கொடுக்கச் சொன்னால் அது கூடாது. ஆலம்கீரி. இன்று பல செல்வந்தர்கள் தங்கள் சொந்தக்காரர்களுக்கு விலையை கூறாமலும் இனத்தை கூறாமலும் எனக்காக குர்பானி கொடுத்து விடுங்கள் என்று எழுதிவிடுகிறார்கள். குர்பானி எல்லாம் முடிந்த பிறகு அதன் விலையை கொடுக்கின்றார்கள். இப்படி செய்வது கூடவே கூடாது. இதை நன்கு கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லா கறியையும் தானம் கொடுத்து விடுவது கூடும். குர்பானி கறியை சமைத்தோ அல்லது காய வைத்தோ உப்பு கண்டம் வெகு நாட்கள் வைத்து உண்ணுவது கூடும். குர்பானி கொடுக்கும் விஷயத்தில் பிரதிநிதித்துவம் ஆகும். பிரதிநிதித்துவம் என்றால் குர்பானி கொடுக்கப்படுவதற்காக மற்றவர்களை தனக்கு பதிலாக நியமிப்பது அல்லது அவரது அனுமதியோடு மற்றவர் அறுக்கலாம். ஆலம்கிரி. ஒருவர் எந்த பிராணியை என்று கூறாமல் அதன் விலையையும் கூறாமல் குர்பானி கொடுக்க சொல்லி வசியத் செய்தால் அது கூடும். ஆலம்கிரி. குர்பானி கொடுக்காவிட்டால். குர்பானி கடமையானவன் குர்பானி கொடுக்காவிட்டால் அவன் அல்லாஹ்விற்கு அருளுக்கு அருகதையற்றவனாகவும் தரித்திரம் உடையவனாகவும் ஆகிவிடுகிறான். அவனை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர்கள் நமது ஈத்கா தொழுகும் இடத்திற்கு நெருங்க வேண்டாம். அஹ்மத் இப்னு மாஜா. இத்தகையவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஆஜராவதற்கு தகுதியற்றவன். குர்பானி நாட்களில் ஒருவன் பணக்காரனாக இருந்து குர்பானி கொடுக்கவில்லை, பிறகு ஏழையாகிவிட்டான் என்றால் அவன் மீது அந்த குர்பானி ஆட்டின் விலை கடனாக இருக்கும். அந்த விலையை சதகா கொடுத்து விட வேண்டும். குர்பானிக்காக வாங்கப்பட்ட பிராணி குர்பானி கொடுக்க முடியாவிட்டால் அவன் ஏழையாக இருந்தால் பணக்காரனாக இருந்தாலும் அதை சதகா கொடுத்து விட வேண்டும். பிராணியை விற்றுவிட்டால் அதன் கிரயத்தை சதகா கொடுத்து விட வேண்டும். குர்பானி கொடுப்பவர்கள் செய்ய வேண்டியவை. எவர் குர்பானி கொடுக்க நாடியுள்ளார்களோ அவர் துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்து உடம்பினுடைய எந்த பாகத்திலும் முடி நகம் சுத்தம் செய்யாமல் இருப்பது முஸ்தஹபாகும். குர்பானி கொடுப்பவர்கள் மேலே கூறிய முஸ்தஹபின் மீது அமல் செய்யும் பொழுது மர்மஸ்தானத்தின் முடியை 40 நாளைக்கு மேல் சுத்தம் செய்யாமல் இருந்தால் மக்ரூஹாக ஆகிவிடும். அந்த மக்ரூஹிலிருந்து தப்புவதற்காக முடியை சுத்தம் செய்வதில் சோம்பி இருந்துவிடக்கூடாது. சாமி. குர்பானியின் முஸ்தஹபுகள். குர்பானி பிராணி பருத்து அழகானதாக இருக்க வேண்டும். அறுக்கும் கருவி கூர்மையானதாக இருக்க வேண்டும். அறுத்த பிறகு அது ஜில்லிட்டு அங்கங்கள் அசையாமல் போகும் வரை எதிர்பார்க்க வேண்டும். தன் கையாலேயே அறுப்பது சிறந்தது. அறுக்கத் தெரியாவிட்டால் அடுத்தவர்களை அறுக்கச் சொல்லி நாம் அருகில் இருக்க வேண்டும். ஏனென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் குர்பானிக்கு நேராக நில், அதன் உடலிலிருந்து இரத்தத்தின் முதல் சொட்டு வந்தவுடன் உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும், சுப்ஹானல்லாஹ் என்று கூறினார்கள். ஆனால் பெண்கள் அவரை கல்யாணம் செய்ய ஆகுமான ஆடவர்களுக்கு எதிரில் பர்தா இன்றி வரக்கூடாது. ஏனென்றால் பர்தா அணிவது ஃபரலாகும். குர்பானியின் முன்னால் வருவது முஸ்தஹபாகும். ஒரு முஸ்தஹபிற்காக பர்தாவை விட்டுவிடக்கூடாது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்பானி பிராணியை நல்ல தீனி போட்டு வளர்ப்பதற்காக முன்னாலேயே வாங்க வேண்டும். ஆலம்கீரி. குர்பானி பிராணியை அறுக்கும் இடம் வரை கடினமாக ஓட்டி செல்லக்கூடாது. குர்பானியை அறுப்பவர்கள் கிப்லாவை முன்னோக்கி நிற்க வேண்டும். கடன் உள்ளவர்கள் தன் கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்பானி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதன் நன்மை கிடைக்கும். பெண்களுக்கு அறுக்க தெரியுமே ஆனால் அவரே அறுக்க வேண்டும். ஏனென்றால் அறுக்க தெரிந்தவர்கள் அவரே அறுப்பது சிறந்தது, முஸ்தஹப்பு ஆகும். குர்பானி பிரானுடைய கயிற்றையும் சதகா கொடுத்து விட வேண்டும். வசதி உள்ளவர்கள் தன் சிறு குழந்தைகளுக்காகவும் குர்பானி கொடுப்பது முஸ்தஹபாகும்.
குர்பானி கரியை தானும் சாப்பிட்டு பிறரையும் சாப்பிட செய்வது முஸ்தஹபாகும். மேலும் 3 பங்கு வைத்து ஒரு பங்கை ஏழை எளியவர்களுக்கும் மற்றொரு பங்கை தனது சொந்தக்காரர்களுக்கும் மற்றொரு பங்கை தானும் எடுத்துக்கொள்வதுதான் சிறந்ததாகும். தனது பொருளால் பெயரால் குர்பானி கொடுத்து அதன் நன்மையை 1 அல்லது அதற்கு அதிகமாக இறந்தவர்கள் மீது எத்தி வைப்பதும் கூடும். மேலும் அந்த கரியை பணக்காரர்களும் ஏழைகளும் சாப்பிடலாம். குர்பானி கரியை ஏழை, பணக்காரன், முஸ்லீம், காஃபிர் எல்லோருக்கும் கொடுப்பது கூடும். தனது குடும்பத்தினர்களே தேவையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா கரியையும் தானே வைத்து கொள்வதும் கூடும். குர்பானி நேர்ச்சை செய்து தன்மீது வாஜிபாக்கி கொண்டவர்கள் அந்த கரியை தானே சாப்பிடுவது கூடாது. குர்பானியுடைய கரியை பங்கு சேர்த்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அப்படி கொடுப்பதாக இருந்தால் நிறுத்தே கொடுக்க வேண்டும். மரண தருவாயில் உள்ளவர்கள் குர்பானி கொடுக்க சொல்லி வசியத் செய்தால் அதன் கரியை சதகா கொடுப்பது வாஜிபாகும். ஒருவர் வசியத் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவருடைய சொந்தக்காரர்கள் அவருக்காக நஃபில் குர்பானி கொடுப்பது கூடும். அதன் கரியை ஏழை, பணக்காரர்கள் எல்லோரும் சாப்பிடலாம். குர்பானியின் மக்ரூஹ்கள். குர்பானி பிராணியினுடைய பால், ரோமம் ஆகியவைகளால் குர்பானி கொடுப்பவர்கள் பிரயோஜனம் அடைவது மக்ரூஹ் ஆகும். ஆலம்கீரி. பால் கறந்தால், ரோமம் அறுத்தெடுத்தால் சதகா கொடுத்து விட வேண்டும். ஆலம்கீரி. குர்பானி பிராணியுடைய சுமை ஏற்றுவது, சவாரி செய்வது, கூலிக்காக விடுவது ஆகியவைகள் கூடாது. அப்படி யாராவது கொடுத்தால் அதன் வருமானத்தை சதகா கொடுத்து விட வேண்டும். குர்பானிக்கென்று வாங்கிய பிராணியில் கூட்டி சேர்ப்பது மக்ரூஹ் ஆகும். பிராணி வாங்கும் பொழுது கூட்டினுடைய நியத் இருந்தால் மக்ரூஹ் ஆகாது. இது பணக்காரர்களுக்கு பொருந்தும். ஏழை பிராணி வாங்குவதே ஆனால் தன் மீது குர்பானியை வாஜிபாக்கி கொண்டான். ஆகவே அவன் கூட்டு சேர்ப்பது கூடாது. ஆலம்கீரி. பிராணியை அறுத்த பிறகு குளிர்ந்து போகும் முன் தோலை உரிப்பது மக்ரூஹ் ஆகும். குர்பானி நாட்களின் இரவு நேரங்களில் குர்பானி கொடுப்பது மக்ரூஹ். ஏனென்றால் இருட்டினால் ஏதாவது தவறு நிகழ்ந்து விடலாம். தவறான வேலை செய்யப்பட்ட பிராணியை குர்பானி கொடுப்பது மக்ரூஹ் ஆகும். குட்டி போடக்கூடிய பருவத்தில் உள்ள பிராணியை குர்பானி கொடுப்பது மக்ரூஹ் ஆகும். எவ்வாறு குர்பானி கொடுக்க வேண்டும்? பிராணியை கிப்லாவின் பக்கமாக கிடத்திய பிறகு கீழ்காணும் துஆவை ஓதுவது சுன்னத் ஆகும். இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ல அலா மில்லதி இப்ராஹீம ஹனீஃபா வமா அனா மினல் முஸ்ரிகீன் இன்ன சலாத்தி வனுஸ்கி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து அனா மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம ஹாதிஹி மின்க வலக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இந்த துஆவினுடைய பொருள்: உண்மையான நல்வழியை நாடியவனாக வானம் பூமியை சிருஷ்டித்த அல்லாஹுவின் பக்கம் எனது முகத்தை திருப்பிவிட்டேன். நான் அந்த இறைவனுக்கு இணை வைப்பவன் அல்ல. எனது உடல் வணக்கமும் பொருள் வணக்கமும் நான் உயிரோடு இருப்பதும் மரிப்பதும் உலக மக்களை போஷித்து வளர்க்கும் அந்த அல்லாஹ்விற்கே இருக்கிறது. அவனுக்கு யாதொரு இணை துணை கிடையாது. நான் அவ்விதமே ஏவப்பட்டுள்ளேன். நான் ஒரு முஸ்லீம்களில் இன்னென்றும் உள்ளவன் ஆவேன். இன்று இந்த துஆவை ஓதிய பிறகு இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம தகப்பல்ஹா மின்னி தமஹா பிதமி வலஹ்மஹா பிலஹ்மி வ அல்மஹா பி அல்மி வ ஜில்தஹா பி ஜில்தி வ ஷஅரஹா பி ஷஅரி வ குல்லு ஜுஸ்இன் மின்ஹா பி குல்லி ஜுஸ்இன் மின்னி. இந்த இடத்தில் யாருடைய பெயரில் அறுக்கப்படுகிறதோ அவருடைய பெயரை கூற வேண்டும். கமா தகப்பல்து மின் ஹலீலிக இப்ராஹிம் வ ஹபீபிக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அல்லாஹும்ம ஜஅலஹா ஃபிதா அன் லி மினன்னார். வேறு யாருக்காகவாவது அறுத்தால் மின்னி என்ற இடத்தில் அவருடைய பெயரை கூறுவதோடு எனக்காக என்றுள்ள இடங்களில் அனைத்திலும் அவருடைய பெயரை கூற வேண்டும். அரபி தெரியாதவர்கள் அறுத்தால் யா அல்லாஹ், இந்த குர்பானியை இந்த பெயருடையவர்களுக்காக ஏற்றுக்கொள்வாயாக. உனது கலீல் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரிலிருந்தும் ஏற்றுக்கொண்டதைப் போல என்று கூற வேண்டும். அறுத்து துடிப்பதினால் ஏதாவது குறை ஏற்பட்டால் குர்பானி கூடிவிடும். குர்பானி கொடுக்கும் பொழுது நாவினால் நியத் சொல்ல வேண்டும், துஆ ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனதிலேயே எண்ணி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அறுத்தாலும் கூடிவிடும். குர்பானியின் தோல். குர்பானியுடைய தோலை தனது பயனுக்காக, உதாரணமாக தொழுகையின் விரிப்பு அல்லது வேறு ஏதாவது செய்வதற்காக வைத்துக்கொள்வது கூடும். துருல் முக்தார். குர்பானியுடைய தோலை விற்றால் அதை சதகா செய்வது வாஜிபாகும். குர்பானியுடைய தோலையோ கரியையோ கூலியாக கொடுப்பது கூடாது. துருல் முக்தார்.
இன்று நம்மில் சிலர் கசாப்புக்காரனுக்கு தோல் கறி கொடுத்து கூலியை குறைத்து கொடுக்கின்றார்கள். அவனும் சந்தோஷமாக கூலியை வாங்கிக் கொள்கின்றான். இது சரியல்ல. பிராணியை அறுப்பதற்கு முன்பே கூலியை பேசிக்கொள்ள வேண்டும். குர்பானி தங்கு தடையின்றி சரியாவதற்கு இவ்வாறு செய்ய வேண்டும். பேஷுமாம், முஅத்தின் போன்றவர்களுக்கு அவர்களது பணிகளின் கூலியாக கருதி கொடுக்கக்கூடாது. இதையும் நன்கு கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அரபி மதரசாக்கள் ஏழை மாணவர்களுக்காக குர்பானி தோலை கொடுப்பதினால் 2 நன்மைகள் கிடைக்கின்றன. சதகாவின் நன்மை, மார்க்க கல்வி உயிர்ப்பிப்பதற்கான பணியின் சந்தர்ப்பங்களும் கிடைக்கின்றது. தோல் பணத்தை மஸ்ஜித் மராமத் செய்வதற்கும் வேறு வேலைகளுக்கும் பயன்படுத்துவது கூடாது. ஏழை எளியோர்களுக்கு செய்ய வேண்டும். சில சட்ட விதிகள். குர்பானி கொடுப்பவர்கள் குர்பானி பிராணியின் எந்த பாகத்தையும் விற்கக்கூடாது. தோலை உரிக்கும் முன் அந்த தோலை விற்பது அனுமதிக்காத வியாபாரமாகும். கறி ஹலாலாகும். பிராணியை அறுக்கும் பொழுது கசாப்புக்காரர்கள் சில காரணங்களுக்காக கழுத்திலிருந்து சில தூரம் வரை தோலை உரித்துவிட்டு பிறகு கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கின்றார்கள். இப்படி செய்யக்கூடாது. மேலும் அறுக்கும் பொழுது பிராணி உயிரோடு இருந்தால் தான் அந்த உறுப்பு ஹலாலாகும். ஏனென்றால் பிராணிக்கு நோவினை விளைவிக்கும் ஒவ்வொரு காரியமும் மக்ரூஹாகும். சில பேர் கூட்டாக சேர்ந்து பிராணியை அறுக்கும் பொழுது ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக துவா ஓத தேவையில்லை. எல்லோருக்காகவும் ஒரே துவாவை ஓதினால் போதுமானது. ஒருவர் மீது குர்பானி வாஜிபாக இருந்தது. ஆனால் வேறொருவருக்காக நஃபில் குர்பானி கொடுத்தால் அவரது பொறுப்பில் வாஜிப் நிறைவேறிவிடும். ஆனால் யாருக்காக கொடுக்கப்பட்டதோ அவருக்கு தான் நன்மை கிடைக்கும். மார்க்க சட்ட மேதைகள் இந்த மசாலாவை கூறுவதில் பின்வாங்கியிருக்கின்றார்கள். ஆகவே சிறந்த முறை என்னவென்றால் தனக்கு மட்டும் வாஜிபான நியத்தை கொண்டு ஒரு குர்பானி கொடுக்கவும். அப்படி செய்யாவிட்டால் அவருக்காக மேலே கூறிய அந்த குர்பானி நிறைவேறிவிடும். அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் கூற மறந்துவிட்டால் அந்த அறுப்பு ஹலாலாகும். குர்பானி கூடிவிடும். எல்லா பங்குதாரர்களும் சேர்ந்து குர்பானியின் ஒரு பங்கை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நிய்யத் செய்வது கூடும். ஆனால் சிறந்த முறையாகிறது ஒவ்வொரு பங்குதாரரும் ஒரு முழு பங்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நிய்யத் செய்ய வேண்டும். பங்குதாரர்களில் வட்டி காசை கொடுத்தவர்களும் கூட்டு சேர்ந்திருந்தால் யாருடைய குர்பானியும் கூடாது. அல்ஹம்துலில்லா. இதுவரை குர்பானியை பற்றிய பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சரியான முறையில் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நம் அனைவருடைய குர்பானியும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.